ஐயப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் விழி போல் நான் காத்திடுவே என்றனரே. கண் விழி போல் நான் காத்திடுவே என்றனரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் உன்னை நெருக்கிடினும். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் உன்னை நெருக்கிடினும். நேசரேதம் இன்ப சத்தம் ஈந்திடுவார். நேசரேதம் இன்ப சத்தம் ஈந்திடுவார். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 26வது இறைவசனம். நம்மில் பலருக்கு இது தெரியும். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு வரும் பயன் என்ன? எல்லாருக்கும் தெரியும் தானே இந்த இறை வார்த்தை. பாருங்க, உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கினாலும் நீங்க கட்டி வச்சிருக்கக்கூடிய வீடு, நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய நகைகள், நீங்கள் உடுத்தி வந்திருக்கக்கூடிய ஆடைகள், நாளை உடுப்பதற்காக வாங்கி வைத்திருக்கக்கூடிய உடைகள், இவை எல்லாவற்றையும் விட உயர்ந்தது எதுவாம்? வாழ்வு. பழைய மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆன்மா என்று சொல்லப்பட்டு. எல்லா ஆதாயத்தையும் விட, எல்லாவற்றையும் விட, ஆகாயத்தையும் பூமியையும் விட உயர்ந்தது எதுவாம்? மனிதனுடைய வாழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய உயிர், மனிதனுடைய ஆன்மா, இதுதான் உயர்ந்தது என்று
ஓங்கி முழங்கி இருக்கிறார் ஆண்டவர் இயேசு. உயிர் தான்ப்பா முக்கியம், வாழ்க்கை தான் முக்கியம், ஆன்மாதான் முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பாருங்க, இந்த உயிரை விட ஒன்று முக்கியம். என்னவா இருக்கும் அது? இந்த உயிரை விட முக்கியமானது எது? என்னதா இருக்க முடியும்? இந்த உயிரை விட என்னது முக்கியம்? எப்படியாவது உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறதுதானே மனுஷனுடைய நோக்கம். இந்த உயிரை விட என்ன மேலானதாக இருக்க முடியும்? நோய் வந்தால் அந்த நோயிலிருந்து உயிரை காப்பாற்றுவதற்காக எத்தனை லட்சங்கள் வேண்டுமானாலும் கொடுத்து உயிரை காப்பாற்றுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த உயிரை விட மேலானது ஒன்று என்று உண்டு இந்த உலகத்தில், அதுதான் ஒழுக்கம். பாருங்க, ஒழுக்கத்தை விட மேலானது அப்படியானால் எதுவும் இல்லை. தெய்வ புலவர் வள்ளுவர் சொல்லுகிறார், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லுகிறார். இந்த பண்பாடு, இந்த மண், இந்த கலாச்சாரம், இந்த தமிழ், நம் மூதாதையர், நம் முன்னோர் உயிரை விட மேலாக நேசித்தது சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு. இதற்கு மேல் எதுவும் இல்லை. ஏன் என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். உயிரை விட மேலானதா ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு? ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? உயிரை இழந்தால் வாழ்க்கை இல்லை, உயிரை இழந்தால் வாழ்க்கை இல்லை. ஆனால் ஒழுக்கத்தை இழந்தால் நாம் மனிதனே இல்லை. அதனால்தான் அப்ப நம்ம யாரு? நம் மிருகங்களாக மாறிவிடுவோம், கடித்து குதற ஆரம்பித்து விடுவோம், அருகில் இருக்கிற மனிதர்களை துண்டாட ஆரம்பித்து விடுவோம், குடித்து விட்டு வந்து வீட்டிலும் தெருவிலும் ரகளை செய்ய ஆரம்பித்து விடுவோம். ஒழுக்கம் கெட்ட ஒரு மனிதன், சுய ஒழுக்கம் இல்லாத ஒரு மனிதன், தன் கட்டுப்பாடை இழந்த ஒரு மனிதன் முதலில் தன்னை அழிக்கிறான், தன்னையே அழிக்கிறான். தன்னை அழித்துவிட்டு தன் குடும்பத்தை அழிக்கிறான், தன் குடும்பத்தை அழித்துவிட்டு தன் தெருவையும் சமூகத்தையும் அவன் அழிக்கிறான். ஒழுக்கம் கெட்ட ஒரு மனிதன். எடுத்துக்காட்டாக குடித்து விட்டு வருகிற ஒரு மனிதரை எடுத்துக் கொள்ளலாம். இன்னைக்கு குடிச்சிட்டு தான் நிறைய பேர் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்றாங்க. பிள்ளைங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே நகர்ந்து போயிருவாங்க. அப்பா ஏதோ பேசுறாரு. நீங்கள் எப்படி போதையில் வந்து பாதை மறந்து விட்டு மயக்க நிலையில் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியும்? ஒரு தீபாவளி பண்டிகை வருகிற போது 600 கோடிக்கு மேல் தமிழகத்தில் குடிக்கிறார்கள். ஒரு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகை வருகிற போது 500 கோடிக்கு மேல் மக்கள் குடிக்கிறார்கள். இந்த ஒழுக்கம் இல்லாத, நான் போதையை மட்டும் சொல்லவில்லை, எல்லா ஆசைகளும் நம்மை ஒழுக்கம் கெட்ட ஒரு வாழ்வுக்கு அழைத்து செல்லுகிறது. இந்த ஒழுக்கம் இல்லாத வாழ்வை தான் விவிலியம் திரும்ப திரும்ப எப்படிப்பட்ட வாழ்வு என்று சொல்லுகிறது? பாவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது. பாவ வாழ்க்கை. இவன் ஒரு பாவி. இத சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்போம். இவ பாவி, அவன் பாவின்னு சொல்றதுக்கு. நான் ஒரு பாவி என்று நம்மை பார்த்து சொல்வதற்கு திராணி இல்லாத மனிதர்கள் தான். திருப்பாடல் 51 3வது இறைவசனம் நம் எல்லோருக்கும் தெரிந்த திருப்பாடல் தான். தாவீது ஒழுக்கத்தை தொலைத்ததால் இந்த மனிதன் எல்லாவற்றையும் தொலைத்தான். ஆண்டவரின் அருளை இழந்தான், தன் வாழ்வில் அமைதியை இழந்தான், தன் மதிப்பு மரியாதை எல்லாவற்றையும் இழந்தான். தாவீது பாருங்கள், ஆளு பெரிய வீரங்க, வீராதி வீர. இவரை பார்த்து என்ன சொன்னாங்க? சவுல் 1000 பேரை கொன்னா, தாவீது 10000 பேரை கொன்னா. நம்ம ஊர்ல சிலர் இருப்பாங்க பாத்தீங்களா, வீராதி வீரர்கள் இருப்பார்கள். நம்முடைய வீடுகளில் இருப்பாங்க. மனைவிகளில் தங்களுடைய வீரத்தை காட்டக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள். தம்பிகளிடம் தங்களுடைய வீரத்தை காட்டுகிற அண்ணன்கள் இருக்கலாம். அல்லது தெருவில் தாந்தா வீராதி வீரன் என்று காட்டக்கூடிய சில பெண் ஜான்சி ராணிகளும் இருப்பார்கள். இந்த வீராதி வீரர்கள் எல்லாம் அவர்களும் எல்லோருமே இந்த தாவீதின் வரிசையில் வருபவர்கள். அவர் சொல்லுகிறார் 51வது திருப்பாடல் 3வது இறைவார்த்தையில சொல்வார் பாருங்க, அவருடைய தலையில கிரீடம் இருந்தது, மக்களுடைய புகழ்ச்சி இருந்தது, எல்லாம் இருந்தது. இந்த மனிதன் உருப்படியா தன்னுடைய வாழ்க்கையில
ஒரு நிமிஷம் பேசுறாரு. யாரை பத்தி பேசுறாரு? யாரை பத்தி பேசுறாரு? நீங்க உங்க பிள்ளைங்களை பற்றி பேசலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி பேசலாம். அதெல்லாம் உருப்படி இல்லாத பேச்சு. எதுதான் உருப்படியான பேச்சு? என்னைக்கு நான் என்னை பற்றி பேசுகிறேனோ அதுதான் உருப்படி. அன்னைக்கு தான் உங்க நாவு பேச ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அன்னைக்கு தான் உங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா தேய்ச்ச வசம்பு வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இப்ப எல்லாம் வசம்பு தேய்க்கிறது இல்லை. இருந்தாலும் நம் பிள்ளைகள் அழகா பேசுறாங்க. ஆனா என்ன பேசுகிறார்கள் என்பதை நம்ம வேற பக்கம் வச்சுக்கலாம். பாருங்க, தாவீது மனம் குமுறி தன்னை உற்று நோக்கி தன் அகக்கண்ணாடியை பார்த்து அவன் முதன்முறையாக பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேசுகிறான்? என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் மனம், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கிறது என்று சொல்லுகிறார். என்ன சொல்வாரு? என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கிறது என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் எப்ப எல்லாம் நம்முடைய பாவம் நம்முடைய மனக்கண் முன் நிற்கிறது? நம்ம மனக்கண் முன் என்னதான் இருக்குது? எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு ஒண்ணுமே செய்யாதது போல ஒரு முகப்பாவனை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதல்லவா? இதுதாங்க மிச்சம். இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய மிச்சம். எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு கணவனுக்கு தெரியாமல் ஒரு வாழ்க்கை, மனைவிக்கு தெரியாமல் ஒரு போக்கு, பெற்றோருக்கு தெரியாமல் ஒரு பாதை, பிள்ளைகளுக்கு தெரியாம பெற்றோர்களுடைய ஒரு பாதை என்று தடம் புரண்ட ரயில்கள் போன்று ஒழுக்கம் புரண்ட ஒரு மனித வாழ்க்கையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒழுக்க கேட்டில் தவறியவர்களாக இருக்கலாம். இங்கே எவரும் பாவம் செய்யாதவர்கள் இல்லை. அப்படி இருந்தால் சொல்லுங்கள், உங்கள் மனதை நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் வழுக்கி விழுந்தவர்கள் தான். இங்கே எல்லாரும் ஒழுக்க கேட்டில் சாய்ந்து கிடந்தவர்கள் தான். எவரும் தப்பித்ததில்லை. சில நேரங்கள்ல பெற்றோர் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். சிறார்களும் இளைஞர்களும் தான் ஒழுக்க கேட்டில் இருப்பது போன்று ஒரு பாவனையை இந்த சமூகம் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தவறு செய்யவில்லை என்று சொல்லவில்லை, அவர்கள் மட்டும்தான் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்று ஒரு நகரம் இருக்கிறதே, ஒரு நக்கல் இருக்கிறதே, ஒரு உரையாடல் இருக்கிறதே, ஒரு பேச்சு வழக்கம் மக்கள் மத்தியில் இருக்கிறதே, அதை நாம் சோதித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்படியானால் திருமணமானவர்கள் ஒழுக்க கேட்டில் வீழ்ந்து கிடக்கிறார்கள். எங்களை போன்று துறவரம் பூண்டவர்கள் ஒழுக்க கேட்டில் விழுந்து கிடக்கிறார்கள். எந்த மனிதனும் இந்த ஒழுக்க கேட்டில் இருந்து தவறவில்லை. இந்த உலகத்தின் கடவுள் தீமை, இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற தீமையின் கைகளில் இருந்து எந்த தரப்பினரும் விடுபடவில்லை. எல்லோரும் நெறிகேட்டில் இருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைய முன்னுரையிலும் சுட்டிக்காட்டப்பட்டது. மத்தேயு நற்செய்தியின் 23ஆம் அதிகாரம் 27 முதல் 28வது இறைவசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அம்மா நாங்க எல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க தானே. ஆமாங்க, கடவுளுடைய பிள்ளைதான். திரும்ப திரும்ப அவர் சொன்ன வார்த்தை, அவரும் ஆபிரகாமின் மகன்தானே அப்படின்னு சொன்ன வார்த்தை. அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பாருங்க. மத்தேயு நற்செய்தியின் 23, 27, 28வது இறைவசனத்தை பாருங்கள். நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாரையும் பார்த்து நம்முடைய உள்ளத்தை குத்துகின்ற அளவுக்கு ஆண்டவர் இயேசு பயன்படுத்திய வார்த்தை, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் சொல்லுகிறார். வெளியே நேர்மையாளர்கள், உள்ளே நெறிகேடும் போலித்தனமும். பாத்தீங்களா? உள்ளம் சுடுகிறதா, குத்துகிறதா? ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தை. வெளியே நாம் எல்லோரும் நேர்மையாளர்கள், நீங்களும் நானும். யாரும் இதில் தப்பித்துக் கொள்ளவில்லை. உலகம் என்பது ஒரு நாடக மேடை. நாம் எல்லோரும் அதில் நடிகர்கள். எந்த நடிகனும் நமக்கு நெருங்கில் வர முடியாது. அவர்கள் கேமராக்கள் முன்னே நடிக்கிறார்கள். நாம் நம் அருகில் நம் உடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு முன்னே மிக சாதுரியமாக நடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆஸ்கர் விருதுகள் மட்டும்தான் நமக்கு மேடைகளில் தரப்படுவதில்லை. நடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நெறிகேட்டில் அனைவரும் மாட்டிக்கொண்டுள்ளோம். இதிலிருந்து விடுபட இயலாதா? எப்படி விடுபடுவது?
நாம் எல்லோரும் தவறு செய்ய வேண்டும், நிறைகேட்டில் இருக்க வேண்டும், ஒழுக்க கேட்டில் வாழ வேண்டும் என்று எவரும் விரும்புவதில்லை. ஆனால் திரும்ப திரும்ப நாம் செய்த தவறை, செய்யக்கூடாத பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். அப்படியானால் நம்மை மீட்க வல்லது எது? எதுதான் இந்த நெறிகேட்டிலிருந்து சுய ஒழுக்கத்தை நோக்கி, சுய கட்டுப்பாட்டை நோக்கி நம்மை கொண்டு வர முடியும்? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை தவிர எதனாலும் நம்மை ஒழுக்க கேட்டிலிருந்து காப்பாற்ற இயலாது. நம்முடைய வாழ்வை, நம் வாயை, நம் உள்ளத்தை கடவுளுடைய வார்த்தையால் நாம் நிரப்பாத வரை, உங்கள் வீட்டை, உங்கள் பிள்ளைகளின் உள்ளத்தை இறைவனின் வார்த்தையால் நீங்கள் நிரப்பாத வரை, இந்த உலகத்தின் வார்த்தைகள் பல ஆயிரம் கவர்ச்சியான பாதைகளை தந்து அழைத்து கொண்டு சென்று கொண்டே இருக்கும், சென்று கொண்டே இருக்கும். இது தக்க சமயம் கடவுளுடைய வார்த்தையை கையில் எடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் அழைப்பு. சாமுவேல் முதல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது. நம் மத்தியில் கடவுளுடைய வார்த்தை அரிதாகிவிட்டது. வேறெல்லாம் வளமை ஆயிற்று, வேறெல்லாம் தேவைக்கு அதிகமாக வந்து விட்டது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை நம்மிடம் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. இல்லை, கடவுளுடைய வார்த்தை நம்முடைய உள்ளங்களில் இல்லாமல் போய்விட்டது. அப்படியானால் நாம் என்ன செய்வது? இறைவனுடைய வார்த்தையை நாம் நம்முடைய வாயில் வைத்திருக்க, நம்முடைய உள்ளத்தில் நட்டு வைக்க நாம் என்ன செய்வது? யோவான் 8ஆம் அதிகாரம் 11வது இறைவசனத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு பெண்மணியை பார்க்கிறோம். அவள் பாவத்தில் விழுந்து கிடந்த பெண்மணி. அவள் ஒரு சாட்சியத்தை நமக்கு தருகிறார். ஒழுக்க கேட்டில் வாழ்ந்த அந்த பெண்மணி ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்தாள்? கடவுளின் காலடியில் சரணாகதியாக விழுந்து கிடந்தாள். எதுவுமே பேசவில்லை, தன்னை நிரூபிக்கவில்லை, தன்னை நியாயப்படுத்தவில்லை. உலகம் பழித்து பேசியது அது ஒரு புறம். ஆனால் அவள் தன்னை நியாயப்படுத்தாமல் அவள் மௌனமாய் வெட்கி நாணி ஆண்டவரின் காலடியில் கிடந்தாள். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அவருடைய காலில் விழுந்த என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? ஒன்றே ஒன்றுதான் சொல்லுவாருங்க. ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவாரு, சரி எழும்பு, இனி சொல்லுங்க, இனி பாவம் செய்யாதப்பா, இனி பாவம் செய்யாதம்மா, இனி பாவம் செய்யாத. கடவுளே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்பதுதான் இன்னைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய உறுதிமொழி. ஒழுக்கமான சுய கட்டுப்பாடுள்ள வாழ்க்கையை வாழணும்னா இன்னைக்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய, வீடுகளில் இருக்கக்கூடிய, தெருக்களில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மனிதனும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பெயரால் ஒரு உறுதிமொழியை எடுக்க வேண்டும். என்ன உறுதிமொழி? கடவுளே, நான் இனி பாவம் செய்வதில்லை. யோவான் நற்செய்தியின் 8ஆம் அதிகாரம் 11வது இறைவசனம். எதையெல்லாமோ ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்கள், இதை ஒரு நாளைக்கு 5 முறையாவது சொல்லுங்கள். இனி நான் பாவம் செய்வதில்லை, இனி பாவம் செய்யாதே என்கிற வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் சொல்லிக்கொண்டே இருங்கள். அவருடைய நாமத்தை, அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்க மனைவியுடைய பெயரை மட்டும் சொன்னா போதாது. உங்க பிள்ளைகளை மானே, தேனே, தங்கமே, செல்லமே என்று சொல்லி எல்லாம் மங்கி போயிடும். அவர்கள் வளர்ந்து வருகிற போது அவர்கள் இன்னொருவருடைய பெயரை அழைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அழகான பாடல் உண்டு பாத்தீங்களா? தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாருங்க, அருமையானவர். அவருடைய நாமத்தை தவிர, அவருடைய பெயரை தவிர எதனாலும் நம்மை ஒழுக்க வாழ்வுக்கிட்டு செல்ல முடியாது. அதை நாடி தேடு, தினமும் தேடு, இயேசுவுடைய பெயரை தேடு. அவருடைய வார்த்தை, அவருடைய பெயர்தான் ஒரு சமூகத்தை, ஒரு தனி மனிதனை, ஒரு குடும்பத்தை சுய ஒழுக்கமுள்ள, கட்டுப்பாடுள்ள, நேர்மையுள்ள, நீதிமானாக வாழ வைக்கும் என்பதை உள்ளத்தில் நாம் ஆணித்தரமாக பதிய வைப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்லுகிறது, தண்டனை உங்களுக்கு அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாய் இருக்க மாட்டீங்க. தொடர்ந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துது விவிலியம், அதை நான் சொல்ல விரும்பல. உண்மையான பிள்ளைகளாய் இருக்க மாட்டீங்க என்று சொல்றார். வழி தப்பி பிறந்த பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தண்டனை
கண்டிப்பும் தண்டிப்பும் எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டுல உள்ள பிள்ளைங்க தாங்க ஒழுக்கமா வளரும். இதை பலருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். இன்னைக்கு காசுள்ள குடும்பங்கள் இருக்கிறது அதிகமாக, ஆனால் கண்டிப்பும் கட்டுப்பாடும் உள்ள குடும்பங்கள் இன்று காணாமல் போய்விட்டது. பிள்ளைக்கு நன்றாக சமைத்து கொடுக்கிறோம், ஆண்கள் நன்றாக சம்பாதித்து கொடுக்கிறீர்கள், ஆனால் சம்மட்டி அடி கொடுத்து வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் இன்னைக்கு சமூகத்தில் காணாமல் போய்விட்டார்கள். இயேசுவின் கையில் இருந்த சாட்டை இன்று குடும்பங்களில் காணாமல் போய்விட்டது, சமூகங்களில் காணாமல் போய்விட்டது. மனைவியை கணவனால கட்டுப்படுத்த முடியல, கணவனை மனைவியால கட்டுப்படுத்த முடியல, பிள்ளைகளை பெற்றோரால கட்டுப்படுத்த முடியல பாருங்க. ஆனால் ஒன்றை நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில், யாருக்கு கட்டுப்பாடும் கண்டிப்பும் இல்லையோ பெற்றோர்களுக்கு தேவை. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் மட்டுமல்ல கண்டிப்பும் கட்டுப்பாடும் தேவை, முதலில் உங்களுக்கு தேவைப்படுகிறது. திருமணத்தை மீறிய உறவுகள் மிஞ்சி கிடக்கிறது, விவாகரத்துகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, திருமண வாழ்வில் பிரமாணிக்கமில்லாத தன்மைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கணவன் இருக்கையில் இன்னொரு ஆண்மகன் மீது ஈர்ப்பு, மனைவி இருக்கையில் இன்னொரு பெண்மணியின் மீது ஈர்ப்பு. பெற்றோர்கள் முன் மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையில் இல்லை. பிள்ளைகளை அருகில் வைத்துக் கொண்டே இன்னொருவரோடு அலை பேசிக் கொண்டிருப்பது, இது போன்ற நாடகங்களை எல்லாம் எந்த சமூகம் ஆண்டவருடைய பெயரால் விட்டு விலக்க நினைக்கிறதோ அந்த மனிதன்தான் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல் விளக்காக திகழ்வான். இன்றே அப்புறப்படுத்துங்கள். பல்வேறு பாதைகளில் சென்று கொண்டிருக்கிற மனிதர்கள் ஆண்டவருடைய பாதைக்கு திரும்பி வர வேண்டி இருக்கிறது. கண்டிப்பும் தண்டிப்பும் நீங்கள் ஆண்டவருடைய பெயரால் செய்கிற போது நீங்களே கடவுளாக இருக்கிறீர்கள் அந்த குடும்பங்களுக்கு. பிள்ளைகளை தண்டிக்க ஒருபோதும் பயப்படாதீர்கள். ஐயோ பிள்ளை ஏதாவது செஞ்சிருமோன்னு இருக்கிறோமே பாருங்க. ஒழுக்கம் உயிரினும் உயர்வானது. ஒழுக்கம் போனால் உயிரோட இருந்து என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? எதை சம்பாதிக்க போகிறோம்? என்ன கொண்டு செல்ல போகிறோம்? பிள்ளைகளை தண்டிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் பயப்படுகிற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து ஒரு சமூகம் பயப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடும். சில நேரங்களில் புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 14வது இறைச்சத்துடன் சொல்லுகிறார். அவர் சொல்வாரு, நம்ம எல்லாம் எதுக்கோ ஓடிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில. வீட்டை கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும் என்று கட்டிக்கொண்டே இருக்கிறோம். எதுக்குதாமோ ஆசைகளோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு மிகப்பெரிய ஒழுக்கக்கேடு எங்கே நிகழ்கிறது என்றால் சும்மா இருக்கும் போதுதான். என்னங்க செய்றீங்க? இன்னைக்கு என்ன வேலை? சும்மா தான் இருக்கேன். எந்தெந்த வீடுகளில் நீங்கள் அந்த நாளை திட்டமிடவில்லையோ அன்னைக்கு நீங்க பாவம் செய்வதற்கு வாய்ப்பு அதிகம். பாவம் செய்வதற்கு நீங்கள் சும்மா இருக்கும் போது, ஒரு வேலையும் இல்லாமல் வெட்டித்தனமாக இருக்கிற போது நாம் தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே உங்கள் குடும்பத்திற்காக ஓடுங்கள், இந்த சமூகத்திற்காக ஓடுங்கள். எல்லாவற்றையும் விட ஆண்டவன் தந்த அந்த மாபெரும் பரிசாம் மீட்பை பெறுவதற்கு நல்லொழுக்கமுடையவர்களாக, சுய கட்டுப்பாடு உள்ளவர்களாக நாம் தொடர்ந்து இலக்கை நோக்கி ஓடுவோம். ஆமென்.